ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் இந்த விஷயத்தை எதையுமே ஒரு சில விஷயத்தை நம்ம எடுத்து சொல்கிற விதத்தில் சொன்னால் மட்டும்தான் எதாக இருந்தாலும் இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. நானும் என் ஹஸ்பண்ட் எவ்வளோ எடுத்து சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தப்பு கிடையாதுங்க. ஆனால் நமக்குன்னு ஒரு சேவிங்ஸ் வச்சுட்டு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் எதாக இருந்தாலும் நம்ம அடுத்த ஒரு இதுக்கு நம்ம கொண்டுட்டு போக முடியும், பண்ண முடியும், செய்ய முடியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அதை யோசிச்சு பார்த்தீங்களா நீங்கள்? அதை விட்டுட்டு நீங்கள் தேவையில்லாத இதெல்லாம் நீங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே, எதா இருந்தாலும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் அதை எடுத்துகிட்டு போகிறது, பண்ணுறது, செய்கிறதெல்லாம் நிதானமாக யோசிச்சா மட்டும்தாங்க இது பண்ண முடியும். நீங்கள் இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, தவறில்ல. அதே நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறப்போ அவங்க உங்களுக்கு செய்வாங்க, பண்ணுவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, அது கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. நீங்கள் இன்றைக்கி நல்லா இருக்கிற நிலமையில இருந்தீங்கன்னா, உங்கள்கிட்ட எல்லாமே உதவி கேட்குறாங்க, பண்ணுறாங்க. அதே நீங்கள் ஒரு கஷ்டமாக இருக்குது, ஒரு 1000 2000 கூட உங்களுக்கு வாங்க முடியும்னா, கண்டிப்பாக அது முடியாது. அதான் இப்போ இருக்கிற ஒரு நிலமைங்கிறது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. எதையுமே ஒரு இது பண்ணிக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. குழப்பமான மனநிலையில் இருந்தோம்னா எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது, செய்ய முடியாது. அதனால குழப்பம் இல்லாமல் நம்மளுக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக இருங்க. இன்றைக்கி உங்கள்கிட்ட ரூ. 1,00,000 இருக்குன்னா, அதை எப்படி ரூ. 2,00,000 மாற்றுறது? நம்ம ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்னு யோசிங்க நீங்கள். அப்படி யோசிச்சிங்கன்னா மட்டும்தான் எதாக இருந்தாலும் நம்ம ஒரு முன்னேற்றத்துக்கு நம்மளால் ஒரு விஷயத்த கொண்டுட்டு போக முடியும். அது இல்லாமல் நீங்கள் தேவையில்லாமல் இது அதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களால் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியாது, பண்ண முடியாது. அப்படி இருக்கிறதுனால எதையுமே நம்மளுக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னா, அந்த முன்னேற்றமான விஷயத்த செய்கிறதுக்கு, பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டான வேலை நம்ம எதையுமே வச்சுருந்தா மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும், பண்ண முடியும் அப்படின்னோடனே, சரி ஓகே நம்ம ஒரு சில விஷயங்கள் இப்போதைக்கு நீங்கள் சொல்கிறீங்க, பண்ணுறீங்க, நான் இல்லைங்கல. ஆனால் அடுத்த ஒரு இதுக்கு நம்ம கொண்டுட்டு போகணும், பண்ணணும், செய்யணும்னா அதை நீங்கள் ஒரு முன்னேற்றத்துக்கான இதாக நீங்கள் பாருங்கள் அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமலாம் கிடையாது. எதையுமே நீ ஒரு விஷயத்த சரியான ஒரு இதில் கொண்டுட்டு போகணும், பண்ணணும், செய்யணும்னா, அதாவது நான் நேரங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டு போனால் மட்டும்தான் நம்மளால இது பண்ண முடியும். தேவையில்லாமல் எதையும் நீ இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். நம்ம பார்த்துக்குவோம். எதாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள நம்ம பார்த்துட்டு பண்ணுவோம் அப்படின்னோடனே, நான் அடுத்தது சொன்னேன். இது மாதிரி நீங்கள் எதையுமே இப்போ அப்படி இருக்குது, அப்போ அப்படி இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் இது பண்ணாதீங்க. எதையுமே ஒரு குழப்பமான மனநிலையில் இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக எதையுமே செய்ய முடியாது. குழப்பமற்ற மனநிலை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையா இருந்தாலும் செய்ய முடியும், பண்ண முடியுங்க அப்படின்னோடனே, சரி விடு நீ ஏதோ சொல்கிற, நான் கேட்குறேன். அதை விட்டுட்டு எனக்கு இந்த விஷயத்தில் எதையுமே ஒரு பெருசுப்படுத்திட்டு போகிறதுக்கு நான் விரும்பலைங்க அப்படின்னோடனே, ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் சரியான ஒரு இதில் நேரமான ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா மட்டும்தான் எதாக இருந்தாலும் இது பண்ண முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் தேவையில்லாமல் அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் காரணத்தை சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா, அதுக்கான தேடலுங்கிறது நமக்கு இருக்காது. அதுக்கான ஒரு இதுங்கிறது நமக்கு இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. இது வரைக்கும் நடந்தது நடக்கட்டும். இதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயத்த நம்ம ஒரு பாசிட்டிவாக எதையுமே எடுத்துகிட்டு போனீங்கன்னா மட்டும்தான் நம்ம இது பண்ண முடியும் அப்படின்னோடனே, சரி விடுங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம். எதையுமே நம்ம இப்போதைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம கடந்து போகிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு கொஞ்ச நாச்சும் இது பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இது பண்ண முடியும். பார்ப்போம். எதாக இருந்தாலும் சரியான ஒரு இதில் நம்ம கொண்டுட்டு போகணும், பண்ணணும், செய்யணும்னா அது இது நடக்கிற விதத்தில் நடக்கும். தேவையில்லாமல் நீங்கள் ஏதாச்சும் யோசிச்சுட்டு பண்ணிக்கிட்டு செஞ்சுட்டு இருக்க வேண்டியதில்லை. பார்ப்போம் என்ன தான் நடக்குதோ நடக்கட்டும். அதுக்கு மேலே கடவுள் விட்ட செயல் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்கள்கிட்ட உள்ள பணத்தை சேவிங்ஸாக நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் இருந்தீங்கனாலே போதும். அது நம்ம ஒரு ஒரு நேரம் வர்றப்போ நம்மளுக்கு கரெக்டான ஒரு வேலை நம்மளுக்கு இது பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள் அமையும். அதுக்காக நம்ம எதையுமே இது பண்ண முடியாமல் போயிடும். அதனால் நான் இப்போதைக்கு இருக்கிற நிலமைய கரெக்டான வேலை நம்ம கொண்டுட்டு போகணும், பண்ணணும், செய்யணும்னு யோசிங்க அப்படின்னோடனே, சரி விடு நான் இப்போதைக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னால் எது பண்ண முடியுதோ அது பண்ணுவோம். அதுக்கு மேலே நம்ம கடவுள் செயல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் இப்போ பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு ஏதாச்சும் உதவி கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அவன் கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ நீங்கள் மட்டும்
2 வருஷத்துக்கு முன்னாடி 50,000 பணம் கொடுத்தீங்க. இது வரைக்கும் வட்டி போட்டு கொடுத்தாரு. 50,000 மட்டும் தான் கொடுத்தாரு. 2 வருஷம் ஆகுது அந்த பணம் கொடுத்து. 2 வருஷத்துக்கு வட்டியும் வரல, ஒன்றும் இல்லை. இதே வெளியில் வட்டியாக கொடுத்துருந்தீங்கன்னா கூட ஏதாச்சும் ஒரு லாபம் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்குமா, கிடைக்காதா?